கோவையில கல்லூரி மாணவர் அமுதன் அவர்களுடைய கொலை எல்லாருக்குமே ஒரு நெஞ்சை உலுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. குழந்தைய இழந்த அந்த பெற்றோர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து இந்த மாதிரி போதை விஷயம் இங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றின உண்மைகள்லாம் வெளியில் சொன்னான், அந்த வெளியில் சொன்ன உண்மை வெளியில் கசிஞ்சதுனால தான் அவனுக்கு இந்த நிலமை. ஸோ இதில் என்ன ஒரு சிக்கல்னா, இந்த ஆட்சி வந்து புதிய ஆட்சி வந்து ஆனால் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழித்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி சம்பவத்துக்கு வந்து இதுக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாது. சம்பவம் நடந்த உடனே அரசாங்க தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ இதை பற்றி எதுவுமே வெளியில் வரல செய்தி. இந்த துறை வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து முதலமைச்சர். சம்பந்தமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பேசுறாரு. அப்பா அம்மாவால் காப்பாற்ற முடியல, கல்லூரி நிர்வாகத்தால் காப்பாற்ற முடியல, சமுதாயத்தால் காப்பாற்ற முடியல, கடைசியாக அரசும் காப்பாற்றலை. நாளைக்கு நீதித்துறையும் அவனுக்கு நீதி வழங்கலைன்னா அந்த உயிருக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? பெரிய தொழிலதிபரோட பையன், இல்லை ஒரு அரசியல்வாதியோட ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்களாம் இப்படி தான் பேசுவீங்களா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் அவர்களுடைய கொலை எல்லாருக்குமே ஒரு நெஞ்சை உலுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. 19 வயது மாணவர், அவரோட கொலைக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்து போதை பழக்கம் சம்பந்தமா அவர் வந்து மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால குறிவைத்து தாக்கப்பட்டார், அதனால தான் இந்த இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அமைச்சர் வேற விதமா சொல்றாரு, கல்லூரி நிர்வாகம் வேற விதமா சொல்லுது. இப்போ நம்ம ஓவராலா பார்த்தோம்னா, தவைக்கா அரசுடைய முக்கிய கொள்கையா போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறத ஒட்டி நிறைய இந்த ரன் எல்லாம் கூட முதல்வர் போனார். இப்போ கூட மாநில கல்லூரி நிகழ்ச்சி நடத்தினாரு. அரசும் சீரியஸா இது ஒரு இஷ்யூவா பர்சியூ பண்றாங்கன்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் இம்மாதிரியான சம்பவங்கள், அதுவும் வெளியில தெரியாம போதைப் பொருள் விஷயம் பத்தி வெளியில வராம இருக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கா? ஏன் வந்து இது கேங் வார் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க திரும்ப திரும்ப? அதாவதுங்க, போதை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டுக்கு புதுசு அல்ல. போதை கலாச்சாரம் வந்து இங்கே நிறைய வந்து ஊடுருவி இருக்குது. ஒரு இல்லாத ஒரு விஷயம் இல்லை, எங்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்லாம் யாரும் பேச முடியாது. எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நடந்தது. இப்போது இதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த ஆட்சி வந்து புதிய ஆட்சி வந்து ஆனால் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழித்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி சம்பவத்துக்கு வந்து இதுக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போது இதுக்கு வந்து திமுக காரணம், இது அதிமுக காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து நீங்கள் முந்தைய ஆட்சி நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அது எடுபடாது. ஸோ அப்போ மொதல் விஷயம் நான் என்ன இதில் பார்க்குறேன்னா, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோடு இருக்கிறது தான் ஒரு அரசோட, பொதுமக்களோட, பத்திரிகையோட, காவல்துறையோட கடமையாக இருக்குன்றது என்னோட புரிதல். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அரசு தரப்பில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அந்த நிர்வாக தரப்பில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ 3 விதமான விஷயம் வருது. கிட்டத்தட்ட காவல்துறையினுடைய வாதமோ இல்லை அரசனுடைய வாதமோ அந்த கல்லூரி நிர்வாகத்தோட வாதமோ ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதில் அரசுக்கோ கல்லூரி நிர்வாகத்துக்கோ பெரிய பாதிப்பு இல்லை. பாதிப்பு அடைஞ்சது யாருன்னா அந்த பெற்றோரோட, இந்த குழந்தைய இழந்த அந்த பெற்றோர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து இந்த மாதிரி போதை விஷயம் இங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றின உண்மைகள்லாம் வெளியில் சொன்னான், அந்த வெளியில் சொன்ன உண்மை வெளியில் கசிஞ்சதுனால தான் அவனுக்கு இந்த நிலமை. மனசாட்சியே இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு 18லேருந்து 20 பேர் போட்டு என் பையனை அடிச்சிருக்காங்கன்றான். இப்போது கேங்குனா இந்த சைடில் ஒரு 10 பேர் இருந்து இந்த சைடில் ஒரு 10 பேர் இருந்தால் அது கேங்கு. இல்லை பெரிய கேங், அந்த சைடு 15 பேர், இந்த சைடு ஒரு 5 பேர்னா கூட அது கேங்குன்னு சொல்லலாம். 2 பேர் மாட்டுறாங்க, அது 2 பேரில் ஒருத்தனை வந்து நீ போயிச்சு போய்டு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க, ஒருத்தனை ஒண்டி போட்டு அந்த அடி அடிக்கிறாங்கன்னா அது எப்படி கேங் ஆகும்? ஃபஸ்ட்டு கேள்வி. குறிவைத்து தாக்கப்பட்ட இது வந்து குறிவைத்து தாக்கும். இது வந்துங்க, இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வழக்கறிஞராக வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா, இது சிங்கிள் அவுட் பண்ணுறது, அதாவது விசில் ப்ளோயரை நாக்கிம் ஆஃப் இல்லை டிக்கிம் ஆஃப்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் பிரச்சனையாக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசு துறை இருக்குது. இந்த அரசு துறையில் யாருன்னா ஒருத்தன் ஒண்டி கொஞ்சம் யோகியமாக இருக்கான், லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி அவனை வந்து எதனா மாட்டிக்கிட்டி விட்டு இல்லை இது பண்ணுவாங்க. இல்லை ஒரு துறையில் வந்து எல்லாரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஒருத்தன் ஒண்டி பயங்கரமாக லஞ்சம் வாங்குறான்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி சிங்கிள் அவுட் பண்ணி வீட் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. வரக்கூடிய பத்திரிகை செய்திகள் அந்த சந்தேகத்தை தான் மேற்கோள் காட்டு. இந்த விஷயத்தில் வந்து சம்பவம் நடந்த உடனே
அரசாங்க தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ இதை பற்றி எதுவுமே வெளியில் வரல செய்தி. அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த இஷ்யூ பெருசாகி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது இதை எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பித்த உடனே தான் இது வந்து ரியாக்ட் ஆகி பெருசு பண்ணுறாங்க. அது வரலாம் இது என்னென்னா ஒரு அந்த அப்பா அம்மா அவங்க வந்து அழுதுகிட்டு நியாயம் கிடைக்காதா, என் குழந்தைக்கு நீதி கிடைக்காதான்னு சொல்லி சுற்றுற காட்சிகள் தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பள்ளி அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அவங்க வந்து இல்லைங்க இது வந்து கேன்டீனில் ஒரு பிரச்சனை, வட இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார், இவருக்கும் அவங்களுக்கும் தகராறு, இதனால் நாங்கள் நடவடிக்கை, அதனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து கை கழுவிட்டு போகிற மாதிரி இருக்குது. அரசை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா இந்த துறை வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து முதலமைச்சர். காரணம் என்னென்னா முதலமைச்சர்னு போர்டு ஒண்டி வச்சிங்கன்னா பத்தாது, காவல்துறையை வந்து நம்ம பொறுப்பில் சேர்த்துக்கிட்டா ஒண்டி பத்தாது. இந்த மாதிரி விஷயம் வந்து அப்போ அதில் வந்து நம்ம தலையிட்டு பேச வேண்டியது இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பேசுகிறார். இப்போது உயர்கல்விக்குன்னு ஒருத்தர் அமைச்சர் இருக்கிறார், அவர் பேசுனா ரைட்டு புரியுது, அவர் ஏன் பேச மாட்டேன்றார்? இப்போது நீங்கள்லாம் கூட்டணி ஆட்சி தான். இப்போது காங்கிரஸ் மந்திரியாக இருந்தாலும் அவருக்கும் முதலமைச்சர் இவர் தான், யார், விஜய் சார் தான். அட்லீஸ்ட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா கூட இது கல்லூரியில் நடந்த சம்பவம், மேபி உயர்கல்வித்துறை, ஆனால் அவருக்கு எதாவது தகவல் தெரியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை முதலமைச்சர் பேசுகிறாருன்னா காவல்துறைக்கு இது பற்றின விசாரணையில், போலீஸ் விசாரணையில் இந்த தகவல் தெரியும்னு சொல்லி அவர் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை பேசுகிறாருன்னு போது நமக்கு பத்திரிகையாளராக இந்த சந்தேகங்கள் இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போது இது வந்து எங்கேயோ கோயம்புத்தூரில் நடந்ததுன்னு அப்படி கடந்து போக முடியாது. நாளைக்கு யார் வீட்டு குழந்தைங்களுக்கு வேணால் இது நடக்கும். அப்போது இப்போது ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு ஒரு மாணவனை கேட்குறாரு, டேய் தப்பு பண்ணவங்களாம் யாரா சொல்கிறா, இல்லை என்ன நடக்குது நம்ம கேம்பஸில் அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் கூப்பிட்டு கேட்குறாருன்னா அந்த மாணவன் என்ன பண்ணுவான்? நல்ல மாணவனோ கெட்ட மாணவனோ இல்லை சாதா மாணவனோ அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவான். அப்படி தெரிஞ்சதை சொல்லி ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் ஒரு சைடு வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போது இதை கூட நம்ம ஆராயாமல் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோம்னா அப்படிலாம் இருக்காது, இப்படிலாம் இருக்காது, இது கோஷ்டி சண்டை, இது அவங்களுக்குள்ள சண்டை. எனக்கு தெரிஞ்சு கோஷ்டி சண்டைலாம் வந்து இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல்லாம் நான் பார்த்தது கிடையாது. சாதி ரீதியாக அடிச்சிக்கும் போது அதை பார்த்துருக்குறேன் நான். மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட்டு பணம் நிறைய இருக்குன்னா இந்த கொலை அப்படின்னு வரும். பட் மாணவர்கள்கிட்ட என்ன இருக்கும், ஒன்று இந்த பெண்கள் சம்மந்தமான எதனா பிரச்சனை இருந்தால் கூட ரைட்டு. பட்டு இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு விசில் ப்ளோயர் வந்து இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் வருது. என்னோட ஒரு ஆசை என்னென்னா இதில் இப்போது நீதியரசர் பிஎன் பிரகாஷ் இல்லை, அவர் இருந்ததுனால தான் அந்த ஜெரால்ட் ஃபெனிக்ஸ் கேஸ் டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி சந்துரு போன்றவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றம் யாருன்னா இந்த மாதிரி விவகாரங்களை சம்டைம்ஸ் வரும்போது சுயமோட்டோவாக எடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணதை இல்லை மேபி ரீஎக்ஸாமின் பண்ணி என்ன ஏதுன்றத வேறு யாருன்னா ஒரு தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஏன்னா மாணவனுக்கு பாதிப்பு, இந்த குழந்தை இறந்து போயிட்டா கொலையே நடந்து போச்சு, ஆனாலும் அரசோட கௌரவம் தான் முக்கியம். இங்கே அரசுக்கு கௌரவன்றது சம்பாரிச்சிக்கலாம். 4 திட்டம் நல்லா பண்ணி ஒரு 40,000 விவசாயிகளுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு 40,000 வீடு கட்டி இல்லை 4 வருஷம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கூட பேர் எடுத்துக்கலாம். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதை தாண்டி ஒரு மாணவன் உயிர் போயிருக்கும். இங்கே வந்து நீதி என்பது என்னன்றது நமக்கு தெரியல. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது போய் தெரியல. பட் அரசோட அந்த நடவடிக்கை என்பது நம்பிக்கை தரும் வகையில் இல்லைன்றது தான் என்னோட ஒரு குறைந்தபட்ச பார்வை. இறந்தவனும் வந்து உங்களுக்கு உங்கள் ஊர் தானேங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எந்த சைடு நீங்கள் நிற்கணும்? அப்பா அம்மா சைடு நிற்கணுமா இல்லை எதிர் சைடில் நிற்கணுமா? என்னோட கேள்வி அவ்வளோதான். அந்த பையன் சாராயம் காசில், அந்த பையன் வந்து போதை கஞ்சா வித்தான்ற மாதிரி எதுவும் ஹிஸ்ட்ரியோ இதுவோ கிடையாது. அப்போது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையாக அந்த குழந்தை சிக்கியிருக்கிறான். அப்பா அம்மாவால் காப்பாற்ற முடியல, கல்லூரி நிர்வாகத்தால் காப்பாற்ற முடியல, சமுதாயத்தால் காப்பாற்ற முடியல, கடைசியாக அரசும் காப்பாற்றலை. நாளைக்கு நீதித்துறையும் அவனுக்கு நீதி வழங்கலைன்னா அந்த உயிருக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது? சார், கல்லூரி நிர்வாகம் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிக்சர் கொடுக்குறாங்களே சார். அந்த மாணவனை வந்து வர வேண்டான்னு சொல்லி பெற்றோர்களை கூப்பிட்டு பேசணும், 10ஆம் தேதி வரைக்கும் கல்லூரியிலையோ இல்லை விடுதியிலையோ அந்த மாணவன் இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அங்கே இருந்த சமையல்காரருக்கும் 2 மாணவர்கள், அதில் இறந்து போன அமுதன் அவர்களும் அடக்கம், இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்தது. அவங்க 2 மாணவர்கள் சமையல்காரரை அடிச்சிட்டாரு, அதனால இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அவங்க விவரிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? அதாவது இது வந்து இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி அவங்க இதையே சப்மிஷன் பண்ணுறாங்கன்னா அது ஏற்புடையதாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்றது எனக்கு தேவையில்லை. 2 பேரும் தூக்கி வெளில தள்ளு, கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடாது கூட 2 பேரை தூக்கி அவங்க போட்டிருக்கலாம், இல்லை ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி
பகை எங்கே உருவாச்சு, எதுக்காக உருவாக்குச்சுன்றது அரசு பிரச்சனை. இப்போ இன்னொன்று, பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி இருக்குது, இல்லை கல்லூரியில் இப்படி இருக்குன்னா அதை ஃப்ளேரப் பண்ணுறதுக்கோ இல்லை அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனை ஃப்ளேரப் ஆகாமல் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன சிஸ்டம்ஸ் இருக்குது காலேஜ்? அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ராகிங்னால பிரச்சனை இருக்குது, போதைனால பிரச்சனை இருக்குது, பாலியல் சீண்டல் இருந்ததுன்னா பிரச்சனை வரும். அப்போது டீனேஜர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, யங்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்போது சம்டைம்ஸ் தெல் பி வயலண்ட். இப்போ இதே சரி, இவனை அடித்து சாவடிக்கல, இவனுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கொலை மிரட்டல் பிரச்சனை, இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு மாணவன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா என்ன சிஸ்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? விளக்கம் தான் அப்படின்றது கிடையாது. அப்போது இப்போ கல்லூரி கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து விளக்கங்களை விட அந்த மாணவனுக்கு என்ன நடந்தது, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தர் சும்மாலாம் இறக்க முடியாது. கொலை நடந்திருக்கு, அடித்து தாக்குதல் பண்ணி வாங்கின அடி தாக்கு முடியுமா, உடம்பு தாக்க முடியுமா, அவன் உயிர் போயிருக்கு, இதான் நடந்தது. இதுக்கு என்ன விஷயமா, இதை எப்படி விசாரிக்கணுமோ அந்த கோணத்தில் விசாரிக்கணும். இப்போ இதே நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னே, ஒரு பெரிய தொழிலதிபரோட பையன், இல்லை ஒரு பெரிய ஜட்ஜி வீட்டு குடும்பத்தை சார்ந்தவன், இல்லை ஒரு அரசியல்வாதியோட ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்களாம் இப்படி தான் பேசுவீங்களா? கேங்கு, கேன்டீனில் சண்டை, இது வேறு ஏதோ பிரச்சனை, இப்படி தான் பேசுவோமா நம்ம? அதே அந்த அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. உயிருன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. பணக்கார வீட்டு பசங்களாம் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மாட்டவே மாட்டாங்க. அவங்களாம் எப்பவுமே கார் ஏற்றி தான் மற்றவங்கள கொள்கிறாங்க. ஏன் அது மாதிரி நடக்குது சமுதாயத்தில்? அப்போது இது யார் யோசிக்கணும்? இந்த இடத்துல இருந்து யோசிக்க வேண்டியவங்களே ஐடியா கொடுக்குறாங்க. இதனால் இல்லை அதனால், அதனால் இல்லை இதனால். அப்போ நம்ம என்ன பேச முடியும்? அப்போது யாருக்காக நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க? ஏதோ 10 பணக்காரருக்காக அரசாங்கம் நடத்துகிறீங்களா? இல்லை யாரையோ ஒருத்தரோட கௌரவத்தையும், யாரோ ஒரு நிர்வாகத்தையோ, இல்லை யாரோ ஒருத்தரோட கல்லூரியோட பேர் கெட்டுறக்கூடாதுன்னு நீங்களாம் அரசாங்கம் நடத்துகிறீங்களா? இல்லை லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சாதாரண தான் புள்ள ஒரு இன்ஜினியர் ஆகாதா, தான் புள்ள ஒரு வக்கீல் ஆகாதா, தான் புள்ள ஒரு டாக்டர் ஆகாதான்னு சொல்லிட்டு கனவுகளோட கல்லூரிகளுக்கு அனுப்புகிறாங்களே அந்த தாய்மார்கள், லட்சக்கணக்கான அம்மா, லட்சக்கணக்கான அப்பா, அவங்களுக்காக நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்களா? இல்லை இந்த இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மெடிக்கல் காலேஜ், இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நடத்துகிறீங்களா? என்னோட கேள்வி அது ஒன்று தான். யாருக்கண்டான அரசியல்? மாணவன் இறந்துருக்கிறான், வெளிப்படையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை வெளிப்படையான ஒரு தகவலோ என்பது உடனடியாக வரவில்லை. கவன ஈர்ப்பு தீர்மானம் வர வரைக்கும் அரசு பக்கத்துல இருந்து எந்த ஒரு விளக்கமும் இது தொடர்பா வந்த மாதிரி தெரியல. உங்களுக்கும் இழப்பு தானே. உங்கள் மாணவன் தானே, தமிழ்நாட்டு மாணவன் தானே செத்து போனா. இப்போ இதே ஆந்திராவில் ஒரு வேளை நம்ம ஒரு மாணவனுக்கு இதே நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தமிழ்நாட்டில் எல்லாம் ஒன்றா இருந்திருப்போமா? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கோம்? வன்மையாக கண்டிச்சிருக்கோம். தமிழ்நாடு அமைச்சரவையிலேருந்து என்ன இருக்கும்? அந்த முதல்வருக்கு ஒரு லெட்டர் போயிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் மாணவன் வந்து அங்கே படித்தான், இங்கே இந்த மாதிரி பிரச்சனைன்னாங்க, அடித்தாங்க, கொண்டாங்கன்னு தானே பண்ணுவாங்க. இதே நம்ம ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம அதை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வரக்கூடாது ஒரு பத்திரிக்கையாளர். இதே இன்சிடெண்ட்டு கோயம்புத்தூரில் நடக்காமல் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி கேரளாவில் நடந்துருக்குது, பாலக்காட்டில் நடந்துருக்குது, இல்லை அதை தாண்டி இன்னும் மேலே நடந்திருக்கு கேரளாவில் எங்கேயோ. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எல்லோரும் லெட்ரு எழுதியிருப்போமா? தமிழக அரசுலேருந்து மேபி முதலமைச்சரோ இல்லை கல்வித்துறை அமைச்சரோ இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரோ எழுதியிருப்போமா லெட்டரு? இல்லை அரசே எழுதியிருப்போமா? இல்லை எல்லாரும் சேர்ந்து இதுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லியிருப்போமா? ஆனால் நம்ம ஊரில் ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்றே நம்ம என்ன பண்ணுறோம், அதை இது இப்படி இல்லை, அது அப்படி, அது அப்படி இல்லை, அது அப்படி, வேறு ஏதோ காரணம், வேறு ஏதோ காரணம். இறப்பு நடந்திருக்குங்க. சொல்லப்படுற காரணம் மேபி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கலாம், கூச்சமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருந்தால், அதாவது என்னென்னா அது என்ன வந்து இந்த விஷயத்தில் 2 நிலைப்பாடு எடுக்கிறது. பாதிப்பு இப்போ காவேரியில் கூட எனக்கு என்ன பிரச்சனைனா, கட்சி இருக்கட்டும், பல கட்சி இருக்கட்டும், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. தமிழக விவசாயிகளுக்கு தண்ணி வரலை கொள்ளலைன்னும் போது அது வந்து விவசாயி பக்கம் தானே நிற்கணும். அதுதானே நியாயம். ஏன்னா உங்களுக்கு தண்ணி வரல, அடிக்கடி சூசைட் பண்ணி இறக்குறாங்க, கடன் தொல்லை தாங்க முடியல. ஆனால் அரசியல் கட்சிக்கு ஏற்ற மாதிரி, அரசியல் கணக்குகள் ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஒரு சைடு நிற்கிறீங்க. அப்போ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போது ஸ்ரீமதி கொலையிலுமே வந்து எனக்கு வந்து ஆதங்கம் தான் வந்துச்சு, எனக்கு கோபம் தான் வந்தது. ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியல, அது என்னவோ காரணம், தற்கொலை. இன்னொரு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரு பெயிண்ட்டு ஒவ்வொன்று கொடுக்குறீங்க. எப்பயுமே பாதிப்பு உள்ளானவங்க இடத்துல இருந்து பார்க்கறது தானே அறம். அதை தானே ஐயன் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதானே தமிழ் கலாச்சாரம். அரசியல் மண்ணாங்கட்டியை விடுங்க. மொத்தத்தில் இப்போ தமிழர்கள்னால் என்ன, இப்போ ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு வண்டியில் அடிபட்டதுன்னா கூட ஐயோ பாவம்,
ஆடு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, மாடு சாப்பிட்றவங்க. அது கொன்றால் பூச்சி, தின்றால் பாவம் கொன்றால் பூச்சின்ற மாதிரி. ஓகே, ப்ரெடேட்டரு இல்லை ஃபுட் செயின் அப்படின்ற மாதிரி. கொன்றால் பாவம் தின்றால் தின்றால் பூச்சி மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அப்போது நீங்கள் என்ன புரிதலில் இருக்கீங்க? அப்போ அந்த ஒரு 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 பண்பு, நாகரீகம், பரிணாம வளர்ச்சி, மனிதாபிமானம் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குமா இல்லையா? இல்லை இதுக்கும் திமுக ஆட்சியில் இல்லையா, அதிமுக ஆட்சியிலேன்னு நம்ம சொல்லப்போம். இதையெல்லாம் எப்போ சரி பண்ண போகிறோன்றது தான் என்னோட கேள்வி. 50 ஆண்டு வருட காலத்தில் திராவிட கட்சிகள் நாசமாக்கிச்சு, கெத்துச்சு, குட்டி வரைக்கும் ரைட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆட்சியில் இப்போ என்ன நடக்குது? எந்த மாதிரியான ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டு சுற்றுறோம்? எந்த தொழில் பண்ணுறவங்களும், எந்த வியாபாரிகள்லாம் நம்ம கூட வச்சு ஃபோட்டோ எடுத்துகிறோம்? யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் பதவி கொடுக்குறோம்? இந்த மாதிரி ஒரு இடமா கிடையாது, எல்லா இடத்துலையும் அங்கங்கே பிரச்சனை. இப்போ இந்த அரசாங்கம் போதை பொருள் ஒழிப்பு தொடர்பா அவேர்னஸ் நிறைய நடத்துறாங்க, நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்காங்க, முதல்வரே ஓடினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இங்க போதைப் பொருள் உள்ள நுழையாதபடி அந்த செயினை கட் பண்றதுக்கு ஸ்ட்ராங் ஆக்ஷன் பிளான் ஏதாவது வெளியில வந்ததா? அது தொடர்பா ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா சார்? எனக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலம் இவங்க போதைப் பொருள்ன்றத ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயினா வச்சிருந்தாங்க. அதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லையா? அதனால இந்த கேள்வி எழுது. நான் இங்கே ஒரு விஷயத்தை நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். பொம்மன் சொல்லி ஒருத்தர் ஒரு ஃபாரஸ்டர் கூட கிடையாது, அப்புறமா தான் ஃபாரஸ்டர். அவர் அப்போ ஆன்டி போச்சிங் வாட்சர்லேருந்து கார்டு ஆயிட்டாப்பிலையா இல்லை கார்டா இல்லையான்னு தெரியல. அவர் நம்ம இந்த ஆனமலை புலிகள் சரணாலயத்தில் ஒரு பீட்டு, அந்த பீட்டில் நாங்கள்லாம் பறவைகள் கணக்கெடுப்புக்கு நாங்கள் போயிருக்கிறோம், அங்கே போய் தங்கியிருக்கிறோம். வால்பாறையிலேருந்து பக்கம் அந்த இடம். அப்போ போயிருக்கும்போது காட்டுக்குள்ளே கேரளா பார்டர் இருக்குது கொஞ்சம், காட்டுக்குள்ளேருந்து மரத்தை வெட்டுற சத்தம் கூட. அந்த பொம்மன் போய் அவர் பேக்கில் துணியெல்லாம் வச்சுருப்பாங்க எப்பவுமே. அவர்கிட்ட ஒரு லுங்கி தான் இருக்குது. அந்த லுங்கியை அவுத்துட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க கட்டை ஏதோ எடுத்து அந்த மரம் வெட்டுற ஒரு 3 பேரை பொலன்னு பொலந்து 3 பேரையும் ஒரே லுங்கியில் கட்டி இழுத்துட்டு வர்றார். எங்களுக்கு அது வரலும் எங்கள் கூட சாதாரணமாக பேசி இந்த பொம்மனை பார்த்து பயப்படுறதா, பொம்மனுக்குள்ளே இப்படி ஒரு கோவமா, இப்படி ஒரு எண்ணோட்டமா அப்படின்லாம் பார்த்து மெய் சிலுத்து போய் பயந்து போயிருக்கிறேன் நான். ஏன்னா பொம்மனெல்லாம் நான் ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுவேன், நாங்கள் இது கூட தெரியாதா என்னங்க அப்படின்லாம் பேசியிருக்கோம். அவரும் நல்லா பேசுவார். ஆனால் தன்னோட காட்டை எவனோ ஒருத்தன் மரத்தை வெட்டுறான்னு தெரிஞ்ச உடனே எதிரி யார் என்ன ஏதுன்னு பார்க்காம பொம்மன் ஓடி போய், ஏன்னா எங்கள் கண்ணெதில் தான் ஓடுறாரு, அவர் ஆளுங்கானோ ஒன்றும் காணோம், எங்களுக்கு சத்தம் வண்டி வருது. அப்போது திருநாரணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை விட இந்த விஷயங்கள் இன்னும் அழகாக சொல்லுவார். அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு. அப்போது இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ எவ்வளோ அந்த காட்டு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், அதை பாதுகாக்கணுன்ற எண்ணம் எவ்வளோ. மரம் வெட்டுறவன் திருப்பி யாருன்னே தெரியாது. இன்னொன்று அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது ஃபாரஸ்டருக்கு மேலே தான் அந்த ட்ரெஸ் எல்லாமே. கார்டுங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் செருப்பு தான் போட்டிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ தான் அந்த ஏபிடபிள்யூக்கு ஆன்டி போச்சிங் வாட்சர்ஸ்க்குலாம் இந்த வன பாதுகாப்புக்கெலாம் இப்போல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு மாதிரி கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது. அப்போது எந்த விதமான பாதுகாப்புலும் என் காட்டுக்குள்ளே நீ எப்படி பண்ணுற, நீ எப்படி, அதாவது எப்படின்னா அவ்வளோ பெரிய காட்டில் எங்கே மரம் வெட்டினாலும் எனக்கு தெரியாமல் நடக்காதுன்றது அந்த வனத்துறையில் வேலை செஞ்சு அந்த பொம்மன் கிட்டே நான் கற்றுக்கின பாடம். கண்ணுங்கெல்லாம் செவந்து அதாவது பயமாக இருக்குது, எங்கே அடிக்கிற அடி அப்படின்னு. அப்புறம் இட்டு போய்ட்டு நேராக போய் ரேஞ்ச் ஆஃபீஸ் கிட்டன்னு போய்ட்டு ரேஞ்சர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு கேஸை போட்டாப்புல கெஞ்சுறானுங்க, அழுகுறானு. அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு கேட்குறேன், அந்த பீட்டில் யாருன்னா மரங்கிறம் இந்த ஆள் இருக்கிற வரலும் அந்த பீட்டில் மரம் வெட்டுறது, இந்த வேட்டையாடுறதுன்ற பேச்சே கிடையாது. அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் இந்த போதை இருக்கக்கூடாது. நான் ரேஞ்சு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னால் என் ஏரியா நீ வேறு என்ன வேணால் பண்ணிக்கோ, சண்டை போட்டுக்கோ, இல்லை கோழி திருடிக்கோ, இல்லை உனக்கு நீ திருட்டு பையன் ஏதோ ஒன்று பண்ணணும், டெய்லி உனக்கு ஏதோ ஒன்று 300 500 வேணுமா, நீ பெட்ரோல் திருடிக்கோ, கோழி திருடிக்கோ. இந்த மாதிரி யாருன்னா போதை கீதை வந்ததுன்னா தூக்கி போட்டு மெரிச்சிட்டேன், நீ யாராக வேணா இரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கும். சரி, இப்போ நான் ஒரு இன்ஸ்பெக்டரு, நானே போய் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமா? என் கீழே இருக்க சிஸ்டம் சரியில்லைன்னா, காவல்துறையில் மற்றவங்க சரியில்லைன்னா,
சரி, இல்லை இந்த போதை விற்கிறவனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருந்ததுன்னா, சரி தொடர்பும் இல்லை சிஸ்டமும் இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கான் அவன். இந்த இந்த காவல்துறை அதிகாரி விடவோ இங்கே இல்லை உண்மையிலே அந்த ஊர் அரசியல்வாதி வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரை விடவோ அவன் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கான். அவன் எப்போ வரான், எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வரான்னு தெரியல, போதையை எப்படி விற்கிறான்னு தெரியல. ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பெர்சன் அண்ட் ஹீ இஸ் மோர் கிளவர் அண்ட் ஸ்மார்ட்டர் than தீஸ் பீப்புள் அப்படின்னா தென் there is a சீரியஸ் ப்ராப்ளம். சீரியஸ் ப்ராப்ளம் வேணும்ட்டே இல்லை, தெரியாமலும் நடக்கும். அப்போது இதை வந்து லார்ஜர் ஆஸ்பெக்டில் இந்த பிரச்சனையை காலையில் எழுந்துச்சி 5 மணிக்கு ஓடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா போதையை ஒழிக்கிறது விஜயண்ணாவே ஓடினார், எவ்வளோ தொலைவு ஓடினார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் வெறும் ரீல்ஸ் தான் போட போகிறீங்களா? இல்லை பிரச்சனை இருக்குது, விஜயண்ணா இல்லை, விஜயண்ணா வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும், அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு 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 சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்குரியவர் வந்தால் தான் இது போகும் அப்படின்ற அந்த புரிதலுக்கு போக போகிறோமா? இல்லை திமுக பீரியடில் நடக்கலையா, அதிமுக பீரியடில் நடக்கலையா, அரசியல் பேச போகிறோம். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அரசியல் பேசுகிற அந்த தன்மை என்னத்துக்கு வந்துங்க. சரி, இப்போது நான் வந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங், வைல்ட் லைஃப் போச்சிக்கிங்லலாம் நான் வந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸ் கூட சைலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது சம்டைம்ஸ் சீக்ரெட்டாக ஆஃப் ரெக்கார்டில் ஒரு சில தரவுகள்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களோட அந்த கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிருக்கிறேன். ஸ்னோ லெப்பர்டு ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்னோ லெப்பர்டு போச்சாவாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஒரு டைகர் இப்போ இந்த இடத்துல இந்த இப்போ உங்களுக்கு சத்தியமங்கலம், அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு வந்து முதுமலை, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து உங்களுக்கு பந்திப்பூர், மேலே நாகர்கோவில், இந்த இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் டைகர் மூவ்மெண்ட் போகுது வருதுன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே தங்கி அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த பயிற்சி எடுத்தவங்களாம் இங்கே வந்து தங்கி இதெல்லாம் பார்த்துருப்பாங்க நோட்டம். ஸோ இந்த மாதிரி வெளியால் நம்ம காட்டுக்குள்ளே வரான், இவனை எப்படி தடுக்கிறது கொள்றதுன்றது இங்கே இருக்கிற வேட்டை பிரிவு வனக்காவலர்கள் வச்சு இங்கே இருக்கிற அதிகாரிகள் வேவு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமிங் தான். அப்போது ஒரு இது மாதிரி பண்ணும்போது இப்போது காட்டுக்கே இந்த அளவுக்குலாம் சிஸ்டம் இருக்குது, இதெல்லாம் தடுக்கணும்னு இருக்கும்போது நாட்டில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கோ ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லையா? சட்டத்திட்டங்களுக்கு குறை இருக்குது, ஃபோர்ஸஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குன்னா இருக்குது, பட் அந்த பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா? சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு வழக்கறிஞராக இப்படி பேச முடியுமா, பேசலாமா இவர் அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை ஒரு 4 என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் என்கவுண்டர்லாம் நடக்காமல் இருக்கா? இல்லை நடந்தது இல்லையா? ஒரு 4 என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த போதைப் பொருள் பண்ணுற பெரிய பெரிய ஆள் பிக் ஷாட் இருக்கனால 4 பேரை 4 இடத்துல, அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு 4 பேர், சவுத் இந்தியாவில் ஒரு 4 பேர், வெஸ்ட்டில் 4, ஈஸ்ட்டில் 4, ஒரு 16 இடத்துல வேறு வேறு மாநிலத்தில் ஏதோ அது மத்திய அரசோ உளவுத்துறையோ ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோ இல்லை வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோ இல்லை அதுக்கு பேர் ஆப்ரேஷன் கோபுரா வச்சுக்கோங்க, இல்லை ஆப்ரேஷன் ஃபால்கன் வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஒரு எலீட் ஃபோர்ஸு அது. இட் கேன் பி ஈவன் இந்தியன் ஆர்மி ஆர் இட் கேன் பி, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம விஜய் சாரே இது மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? பண்ணியிருப்பார் படத்தில். இப்போது அதுதான் தேவை. உக்காந்து விளக்கம் ரீல்ஸு கிடையாது. இன்றைக்கி அதிகாரம் இருக்குங்க செலுத்துறது. ஆனால் உக்காந்துக்கிட்டு கல்லூரி நிர்வாகம் சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இது அது இல்லை இது வேறு, இது இல்லை அது வேறு அப்படின்னா நான் இப்போ என்ன நினைக்கிறது? அப்போ நீங்கள் சொன்ன மாற்றம் இது இல்லையே, நீங்கள் பேசின பேச்சு இது இல்லையே. அப்போது எல்லா கட்சி மாதிரியும் தானே நீங்கள், எல்லா ஆட்சி மாதிரியும் தானே நீங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அப்படி தான் பார்க்குறீங்களா சார்? பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை, ஏன்னா சிங்கப்பெண் ஃபோர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு காவல்துறையோட பிரச்சனை தெரியணும். இப்போது காவல்துறையோடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த காவல்துறையை வழி நடத்த முடியும். காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்குது, காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அட்மினில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 மணி 6 மணிக்கு வந்து ஆஃபீஸர் போகும்போது அவங்களும் கடைசியாக ஆஃபீஸர் போனால் மேக்ஸிமம் 7 மணிக்கு கூட பூட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சூடாக சாதம் சாப்பிட்டுட்டு படுத்து நிம்மதியாக தூங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்தால் போகும். எப்போனாச்சும் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு. ஸோ ஆனால் அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த அதிகாரிகள் வீட்டில் போய் வேலை செய்கிறது, பாதுகாப்பு அப்படி இப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு 10 to 15% அதில் போய்டும். அப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து இந்த ஏஆர் ஆர்ம்டு ரிசர்வ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. அது எதனா பிரச்சனை தான் ஸ்பெஷல் பார்ட்டி இறக்கணும், எதனா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தான் அந்த டீம் வரும். மற்றபடி அவங்க ட்ரில்லு பண்ணுவாங்க, அவங்க ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸர் கீழே ஒரு யூனிட் இருக்கும், அவங்க மார்ச் பாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும், அது என்னென்ன வேலையோ அது மாதிரி போயிடும் இது. அப்புறம் டிராஃபிக் போலீஸை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா
4 மணி நேரம் 5 மணி நேரம் காலையில் வேலை பீக் ஹவரில், அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு ஒரு 4 மணி நேரம் வேலை. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த நடுவில் ஒரு 3 மணி நேரம் கேப் கிடைக்கும். அந்த வெயிலே நின்று கஷ்டப்பட்டு வேர்வை, சாப்பாடு, இல்லை எங்கே டியூட்டி போடுறாங்களோ அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது, குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போகணும். இப்போ டிராஃபிக் போலீஸாக இருக்கிறதுன்றது நம்ம வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வண்டியை நிறுத்தி நம்மளை வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசுகிறாங்க, கோபமாக பேசுகிறாங்க. அவங்களும் மனுஷங்க தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் வெயிலில் சும்மா நின்று பாருங்கள். டெய்லி அதே வேலை. இப்போ பார்த்தாலும் அந்த கோட்டை தாண்டி ஒரு 4 பேர் வந்து நிற்பான். அந்த 4 பேர் நின்னதுக்கப்புறம் ஒரு 2 குரங்கு மாதிரியே வந்து ஒரு 2 பேர் நிற்பாங்க பைக்கில். மனுஷன் ஓட்டுறானா குரங்கு ஓட்டுறானா தெரியாத அளவுக்கு வருவாங்க. இவ்வளோத்தையும் பார்க்கணும். இதில் வந்து விஐபி வருவாங்க, ஆம்புலன்ஸ் வரும், போலீஸ் அதிகாரி வண்டி வரும், ஜட்ஜிங்க வண்டி போகும். இதை வாங்கி விட்டு அதுக்கப்புறம் நடுவில் எதுனா ஃபோன் வரும். ஃபோனை பார்த்துக்கின்னு இது ரோடை பார்த்தினா அதை பார்த்து யாருனா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டு போயிருப்பாங்க, அதை சொல்லணும். மேலே இருக்கிறவங்களாம் இந்த ரோட்டில் ஏன் கிளியரன்ஸ் இருக்குது? சரிங்க, ஒயர்லெஸில் வராங்க இல்லை ஃபோனில் மேலதிகாரி வந்தாங்கனாலுமே அவங்க வந்து திட்டுறதுக்கு தான் வருவாங்க. இப்போது இது டிராஃபிக் போலீஸில் பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு கூட ஓரளவுக்கு லீவ் மேட்ச் பண்ணலாம். இந்த லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறாங்கல்ல, குறிப்பாக இந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது. நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் திருப்பி மறுபடியும் மதியம், திருப்பி மறுபடியும் சாயந்தரம், திருப்பி மறுபடியும் நைட் ரவுண்ட்ஸ், இப்படி மாறி 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 போகும்போது அவர் வந்து ஒரு தொடர் அழுத்தத்தில் இருப்பார். அப்போது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கு, ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங், இல்லை ஒரு ரிவர்ஸில் யோசிக்கிறது, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் போகிறது, ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது போயிடும். யூ பிகம் பர்சன். என்ன ஆகும்னா, இது உதாரணத்துக்கு ஸ்டேஷனில் நீங்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு போகிறீங்க, ஒரு போலீஸில் இல்லை காலையில் இப்போ 5-6 மணிக்கு போகிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என்ன சொல்லுவாங்க? சார் இன்ஸ்பெக்டர் வர நேரம், வந்தவுடனே பார்க்கலாம், நாங்கள் இப்போ பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் நான் இடம் திடீர்னு இன்ஸ்பெக்டர் வரல, ஏசி கூப்பிட்டாரு இல்லை வேறு எங்கேயோ கூப்பிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கிளம்புற இடத்துல போயிடுவாங்க, கிளம்புற மூடில் விட. அப்போது வந்தவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பிரச்சனை ஏது ஆளை மாற்றி விடணும். ஏன்னா ஷிஃப்ட்டு நேரம் மாற்றி யார் வீட்டுக்கு போகணுன்னு அந்த மைண்டில் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. இல்லை ஒன்று பண்ணுவாங்க, நைட்டு எஸ்ஐ வருவார், நைட் ரூம்ஸ் எஸ்ஐ, அவரை பார்த்து கொடுங்கன்னு. அவர் என்ன பண்ணுவார், இல்லைங்க 4 மணிக்கே வந்தேன், 5 மணிக்கே வந்தேன், அப்போ யாரும் எடுக்கலன்னா, இல்லைங்க நைட் ரவுண்ட்ஸ் வேறு, இன்ஸ்பெக்டர் வேறு வரல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் காலையில் வந்துருங்கன்னு. இது நடக்கிறது. காலையில் திருப்பி போனோன்னா ஏன் நைட் எடுக்கலை, நேற்று சாயந்தரம் நேற்றே நீங்கள் பார்த்து கொடுக்க வேண்டியது, நம்ம காலையில் வரீங்க நேற்று நடந்ததுக்குன்னு. அவங்க தப்பே கிடையாது, அவங்களே பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நிறைய பிரச்சனையே வந்துட்டு இப்போ இருக்கிறார் இல்லைங்களா போலீஸ் கமிஷனராக அமல்ராஜ். அவர் வந்து தாம்பரத்தில் கமிஷனராக இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டருங்கிட்ட, அவர் கீழே இருக்கிற எஸ்ஐ ஏசி கிட்ட இதெல்லாம் பேசுவார். இது மாதிரி புத்தகம்லாம் எழுதியிருக்கார். அந்த இடத்துல பண்ண முடியும், இப்போ இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கே யாருன்னா வந்து சார் கூலாக இருங்க காமா, ஏன்னா பிரச்சனை லோடு, ஒர்க் லோடு ஜாஸ்தி. ஏன்னா க்ரைம்ன்றது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த ஃபோனு குறிப்பாக வந்ததுலேருந்து இந்த ஃபோனுனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ அப்போது சட்டம் ஒழுங்குன்றது, லா அண்ட் ஆர்டர்ன்றது இட்ஸ் பிகம் சச் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். வந்து இது ஏதோ காவல்துறை கிட்ட ஒண்டி கிடையாது. ஃபோனில் வந்து ஏதோ ஒரு ஆபாசமாக ஒரு மெசேஜ் போகும், அதை பார்த்துட்டு ஏதோ கிளிக் பண்ணால் பார்த்தா நீங்கள் எனக்கு வந்து ஒரு 1500 ஜிபே போடுங்க, அக்கௌண்ட் நம்பருக்குன்னு பார்த்தா 1500 இப்போ 1.5 லட்ச ரூபா போயிடுது. நிறைய பேர் இப்படி பணத்தை விடுறது. ஏதோ ஒரு ராங் நம்பர் கால் வந்து பேசி ஏடாவிடமாக பேசி வீட்டாண்ட போய் சண்டை போட்டு மண்டையை உடச்சிக்கிற கேஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டியில் போகும்போது யூ நீட் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். அப்போ அந்த ரிஃபார்ம்ஸை நோக்கி போகிறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசா, இல்லை போன அரசு எப்படி கஷ்டப்பட்டதோ, இல்லை அதுக்கு முந்தைய அரசு எப்படி திணறிச்சோ அதே மாதிரி போக போகுதுன்னா இது அதே மாதிரி தான் போகுது. எனக்கு வந்து அந்த ஒரு படத்தில் காட்டுற அந்த சூப்பர் ஹீரோ வந்து பாதுகாக்கிற மாதிரியோ, இல்லை அந்த சூப்பர் ஹீரோ வந்து படத்தில் காட்டுற மாதிரி அந்த கோயம்புத்தூர் மாணவனை பாதுகாக்கிறதோ, இல்லை நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சகோதரிக்கு ஒரு தப்பு நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குதுன்னா அதை போய் தடுக்கிற ஒரு சிஸ்டம் என் கண்ணுக்கு தெரியல பத்திரிகையாளராக. அதுதான் என்னோட பார்வை. இதை தாண்டி பெண்கள் விஷயம் குறிப்பாக நீங்கள் அந்த கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ப்ரெடேட்டர் இருப்பாப்புல. அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஒரு கெட்டவன், இல்லை அவங்க படிக்கிற கல்லூரியில் இருக்கலாம், இல்லை அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், இல்லை சொந்த பந்தத்துலேயே இருக்கலாம், வீடுங்களில் சுற்றி. இப்போ அந்த அந்த ப்ரெடேட்டர் வந்து எப்படி அது எந்த நேரத்தில் அது தாக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அவன் எப்போ அந்த அந்த மனிதன் வந்து மிருகமாக மாறுறான்றது தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா விஜிலன்ஸை வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ சொசைட்டியில் அம்மாவும் ஒர்க்கிங்கு அப்பாவும் ஒர்க்கிங், ஒரு டீனேஜ் டாட்டரை விட்டு போகிறாங்கன்னா ஷீ இஸ் வல்னரபிள். எதையோ தேடி வேலை பார்க்கணும், பணம் பார்க்கணும், சம்பாதிக்கணும், கொல்லணும்னு ஓடுறீங்க.
டிஃபென்ஸுக்கு ஆள் இல்லை. வேறு எதனா உள்ள பிரச்சனை வருதுன்னா அதை தடுத்து நிப்பாட்டுற அந்த தாத்தா பாட்டி, அந்த சித்தப்பன் பெரியப்பன் மாமே மச்சான் இல்லை. இது கூட்டு குடும்பம் இல்லாமல் போனது ஒரு பிரச்சனை. சரி, சம்டைம்ஸ் இப்போ இப்படி வருவாங்க ஒரு சிலர், கூட்டு குடும்பத்திலே தப்பு பண்ணால். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு இன்னொரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ மேபி ஸ்கூலில் வந்துட்டு குட் டச் பேட் டச் இதை சொல்லி கொடுக்கும்போது தான் ஒரு அமைச்சர் போய் கை கால் அமைக்க விட்டுரும். இதே வேறு யாருன்னா பண்ணியிருந்தால் இந்த வீடியோ இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? அப்போது அந்த அந்த பிரச்சனையை உள்வாங்கி 100% இதை கிளியர் பண்ண முடியாது. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க் அண்ட் கிளியர். பட் அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் வைஸும் இல்லை ப்ரொக்ரெஷனில் நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த சமுதாய பிரச்சனையை வந்து புரிஞ்சு உள்வாங்கி இதை நீங்கள் எடுத்து சரி பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்னோடய பேட்டியில் எல்லாமே என்ன சொன்னால், முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து 38 துறை இருக்குது கிட்டத்தட்ட. அதில் காவல்துறையை சேர்த்து தலையில் விட்டுக்கின்னு பஞ்சாயத்தை பட்டுன்னு கஷ்டப்பட்டுக்கின்னு, அதுதான் மரபா இருக்குல்ல சார்? மரபா அப்படி பண்றதாலே எல்லாரும் பண்றாங்களா? அது மரபுன்றதை விட ஐ see it as a sign of insecurity, low on confidence. ஏன் முதலமைச்சர்ன்ற ஒரு எல்லாருமே அப்படிதான் இல்லையா? எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. இபிஎஸ்ஸும் வச்சுருந்தாரு, ஸ்டாலினும் வச்சுருந்தாரு, இப்போ விஜய் வச்சுருந்தாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விஜய் சாரோட கான்வாய் அவங்கள விட பெருசாக இருக்குது. ஹீ இஸ் ரிலையிங் மோர் ஆன் போலீஸ். ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ் இருக்கும், ஆட்சி பொசிஷனாக போயிடுவாங்க. மக்கள் தான் அவங்க கூட அன்றைக்கும் இருந்தது, நாளைக்கு இருக்க போகிறதும் மக்கள் தான். ஸோ மக்களை பாதுகாக்கிற வேலையை பார்க்கணும், காவல்துறையை பாதுகாக்கிற வேலை பார்க்கக்கூடாது. நான் அதனால் காவல்துறை வந்து 10 அடி தள்ளி வைங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் அந்த பிரச்சனையை எடுத்து தலையில் விட்டுக்க. காவல்துறை இப்போ இதே வேறு ஒரு அமைச்சர்கிட்ட இருக்குன்னா அந்த அமைச்சருக்கு பயம் அதிகமாக இருக்கும். அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார். எப்போ வேணால் முதலமைச்சர் கூப்பிடுவார், எப்போ வேணால் இருப்பாங்க. இப்போ என்னன்னா, ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் என்கேஜ்டு இல்லை. சரிங்க, இப்போது ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் மைண்டோ நேரம் வந்து ஃப்ரீ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்க முடியும், இல்லை ரிவர்ஸில் திங்க் பண்ண முடியும். சம்டைம்ஸு விமர்சனம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே விமர்சனம் பண்ணுறவங்கள தடுக்க பார்க்குறோம், இல்லை அவங்க வாயை மூட பார்க்குறோம், இல்லை அவங்கள கைது செய்ய பார்க்குறோம். பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தோமா, இல்லை தீர்வு கொடுக்க போகிறோமா? இது தீர்வாக. அப்போது இந்த விஷயம் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இன்னும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நன்றி சார், வணக்கம். வணக்கம்.